நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அனுபவ் சின்ஹா இயக்கத்தில் ஹிந்தி நடிகர் விஜய் வர்மா நடிப்பில் வெளியாகி இருக்கும் IC-814 காந்தஹார் ஹைஜாக் தொடர் தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இத்தொடரில் கடத்தல்காரர்கள் சிலரின் பெயரை இந்து கடவுளின் பெயராக வைத்திருப்பது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு தலைவலியாக மாறி உள்ளது. 1999 ஆண்டு நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பான ஹர்கத் உல் முஜாஹிதீனை சேர்ந்தவர்களால் கடத்தப்பட்டு தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. பயங்கரவாதிகளின் நிபந்தனையை தொடர்ந்து இந்திய சிறையில் இருந்த மசூத் அசார் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்களை விட்டுவிட்டு பயங்கரவாதிகள் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தை தழுவி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகியுள்ள தொடரில் கடத்தல்காரர்களாக வரும் கதாபாத்திரங்களுக்கு போலா மற்றும் ஷங்கர் என சிவபெருமான் என பொருள்படும் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. மேலும் இந்த தொடர் குற்றவாளிகளை வேறு விதமாக சித்தரிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. 2000 ஆண்டு வெளியான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரும் இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் இத்தொடரில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்கள் குறித்து விளக்கமளிக்குமாறு இந்தியாவின் நெட்ஃபிளிக்ஸ் தலைமை அதிகாரிக்கு சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜரான நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவின் அதிகாரிகளிடம் இந்திய மக்களின் உணர்வுகளுடன் விளையாட யாருக்கும் உரிமை இல்லை எனவும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் என நெட்ஃபிளிக்ஸின் கண்டென்ட் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இனி வரும் காலங்களில் உண்மையான குற்றவாளிகளின் பெயர்கள் டிஸ்க்ளைமரில் குறிப்பிடப்படும் எனவும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்திய சினிமாவில் பரவலாக பேசப்பட்ட ஆர்டிகிள் 15 திரைப்படத்தில் சட்டம் அனைவருக்கும் பொது என பேசிய இயக்குனர் அனுபவ் சின்ஹா இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் IC-814 காந்தஹார் ஹைஜாக் சீரிஸில் குற்றவாளிகளின் பெயர் குறிப்பிட்ட மதத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அமைத்திருப்பது பல கேள்விகளை எழுப்புவது மட்டுமல்லாமல் உண்மையான சம்பவத்தை சொல்லும் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் செயலாக பார்க்காமல் அந்த செயலை செய்தவர்கள் யார் என்ற பார்வையும் அது வேறு யாரையும் தவறாக குறிப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது என்ற பார்வையை முன்வைக்கின்றனர். அதே சமயம் இந்த விவகாரத்தில் விரைவாக சம்மன் அனுப்பிய மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி போன்ற படங்கள் வெளியான போது அதனை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அனுமதித்தது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த திரைப்படம் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் என அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தது. இந்த நிலையில் ஒரு மதத்தை தவறாக சித்தரிப்பது தவறு என்ற பார்வையில் மத்திய அரசின் நடவடிக்கை சரியாக பார்க்கப்பட்டாலும் அனைத்து மதத்தினரின் உணர்வுகளுக்கும் மத்திய அரசு ஒரே மாதிரி மதிப்பளித்து அனைத்து மதத்தையும் ஒரே மாதிரி அரசு அணுக வேண்டும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. IC-814 காந்தஹார் ஹைஜாக் சீரிஸில் படக்குழுவின் செயலும் அரசின் செயலும் விவாத பொருளான நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் வருத்தம் தெரிவித்து சர்ச்சை முடிவுக்கு வந்தாலும் எந்த மதத்தை தவறாக சித்தரித்தாலும் தவறு என்ற அடிப்படையில் படக்குழுவும் ஒரு மதத்துக்கு பிரச்சனை என்பதை மட்டும் விரைவாக நடவடிக்கை எடுத்துக் கொள்ளாமல் அனைவரின் உணர்வுக்கும் ஒரே மாதிரியாக மதிப்பளிக்க வேண்டும் என அரசுக்கும் எடுத்துச் சொல்லியிருக்கிறது IC-814 காந்தஹார் ஹைஜாக் சீரிஸ் சர்ச்சை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.